ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு வாழை மரத்தில் வாழைப்பழம் பழுத்துருக்குன்னு அம்மா சொன்னாங்க. அதனால் நாங்கள் பொறிக்கலான்னு பார்த்துட்ருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா மேலையெல்லாம் பச்சை காயாக இருக்குது, ஆனால் இந்த உள்ளே இருக்கிற ஒரு 2-3 பழம் மட்டும் பழுத்து இருக்குது. எப்படிரா அப்படின்னு யோசிக்கிறோம். சரி இருங்க, இந்த வாழைப்பழத்தை நம்ம பொறிச்சு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்க போகிறோம். இங்கே பாருங்களேன், அதுலேயும் இந்த 2 பழம் மட்டும் 2 பழமாக இருக்குது. அதை தான் நம்ம ஆராய்ச்சி பண்ண பார்க்க போகிறோம். எங்கே ஆராய்ச்சி மையத்துக்கு கொண்டு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய வயிற்றில் தான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறேன். இது நல்லா கரையுதா, ஜீரணமாகுதா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி 2 பழங்கள் காய்ச்சிருக்குது, இல்லை இந்த தோட்டத்தில் வாழை மரத்தில் இவ்வளோ பெரிய தார்லேயும் இவ்வளோ பெரிய வாழைப்பழம் வந்திருக்கா, வாழை மரம் வந்திருக்கான்னு பார்த்து சொல்கிறீங்களா? இருங்க, நம்ம வாழைப்பழத்தை பிக்கலாம். வாவ், நைஸ், செம்மையாக இருக்கும் போலையே. இரண்டு பழம் பிரிச்சாச்சு. இப்போ 4வது பழத்தை பிக்க போகிறோம். இந்த 4 பழத்தையும் நம்ம பிரிச்சிட்டோம். இப்போ